மட்டும் வாழ்க்கை இல்லை. எப்பவுமே பணம் வந்து ஒரு தேவைக்கு தேவை. பணம் இல்லாத வாழ முடியாது. ஏன்னா இது வந்து பொருள் சார்ந்த உலகம். பொருள் சார்ந்த உலகம் அப்படி என்ன அர்த்தம்னா, கண்ணுக்கு தெரியறது பூரா பொருள் சார்ந்தது. இப்போ பொருள் மட்டும்தானே நம்ம கண்ணுக்கு தெரியும். பொருள் இல்லாத யாருக்கும் எதுவும் தெரியாது. அதனால இந்த பொருள் சார்ந்த உலகத்துல நாம சட்டத்திட்டத்துக்குள்ள உக்காந்துங்கிறோம். சட்டத்திட்டத்துக்குள்ள உட்பட்டு நாம இந்த பொருள் சார்ந்த உலகத்துல நாம வாழ்றோம். அதனால வந்து இந்த பொருள் உலகம் நமக்கு தேவை. நாம ஒரு மனிதனா பிறந்துட்டோம். இந்த பூமிக்குள்ள ஒரு சட்டத்திட்டம் இருக்கு. இதுல பொருள் சார்ந்து இருக்கு. இந்த பொருள் சார்ந்த விஷயத்துல மட்டும்தான் நம்ம வாழ முடியும். பொருளை கடந்து வாழ முடியாது. அதனால வந்து பணம் தேவை. ஆனா அத்தியாவசியம் தேவை. ஆசைக்கு தேவையில்லை. மனைவியை சந்தோஷப்படுத்துறதுக்கு, புள்ளைங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு, நாம தேவைப்பட்ட அத்தியாவசிய பொருளை வாங்குறதுக்கு தேவைப்படுறதுக்கு, மீதி நம்ம போற வர்றது பெட்ரோல் செலவுக்கு தேவைப்படுறதுக்கு, இதுக்கெல்லாம் பணம் தேவை. ஆனா இதை தாண்டி இதுல சந்தோஷம் கிடைக்காது. இது நிரந்தரமான சந்தோஷம் கிடையாது. அப்பப்பைக்கு வரும் போவோம். கையில காசு இருந்தா வரும், இல்லைன்னா போயிடும், இது மறைஞ்சிரும். ஆனா இது இல்லாத ஒரு சந்தோஷம், நிம்மதின்னு ஒண்ணு இருக்குது. அந்த நிம்மதி சந்தோஷம் வந்து வந்து போறது. நிம்மதிங்கிறது வந்து வந்துட்டு அவ்வளவுதான், ஒன் சைடு. அவனுக்கு ஆசையும் இருக்காது, அவனுக்கு பேராசையும் இருக்காது, எந்த ஒரு சிந்தனையும் இருக்காது. அப்படி இருந்துருவான்.